Hi friends, so இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த Mosfet IC. So இந்த Mosfet IC எங்கெங்கலாம் பயன்படுத்துறாங்க? So இந்த Mosfet IC ஓட வாட்ஸ் எவ்வளவு? So இந்த Mosfet IC பயன்படுத்துறனால அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். So இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா full and full இந்த Mosfet IC பத்தி சொல்ல போறேன். அடுத்து இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த IC மாதிரியே தான் பாத்தீங்கன்னா மத்த IC எல்லாம் இருக்கும். பட் இந்த IC க்கு மத்த IC க்கு உள்ள கொஞ்சம் டிஃபரண்ட் ஒரு சின்ன டிஃபரண்ட் தான். சோ அதுவும் என்னன்றதை இந்த வீடியோல சேர்த்தே பாத்துறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த Mosfet IC வந்து எவ்வளவு வாட்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். சோ இந்த ரெண்டு IC வச்ச ஒரு Mosfet எவ்வளவு வாட்ஸ் வந்து கொடுக்கும், எவ்வளவு வாட்ஸ் வந்து நமக்கு தரும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இது மேக்ஸिमम 300 வாட்ஸ் தரும். இந்த Mosfet IC மேக்ஸिमम 300 வாட்ஸ் தரும். ஏனா இந்த ஒவ்வொரு ICமே இருக்கு பாத்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர். சோ இந்த ஒவ்வொரு டிரான்சிஸ்டருமே பாத்தீங்கன்னா 150 வாட்ஸ் ஜெனரேட் பண்ணும். சோ மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த Mosfet 300 வாட்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். இது மேக்ஸिमम. இதே இது மீடியமா பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜெனரேட் பண்ணும் பாத்தீங்கன்னா அத மீடியமா வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா இவங்க ரெக்கமெண்ட் பண்றது. சோ அந்த PDF ல அவங்க சொல்லி இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா 200 வாட்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா 100 வாட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா நல்லது அப்படினு வந்து சொல்றாங்க. ஏனா எப்பவுமே வந்து ஒரு IC ஓட full efficiency-மே நம்ம பயன்படுத்தணும் அப்படினா அந்த IC வேகமாவே வந்து போய்டும். அது உங்களுக்கே தெரியும். ஃபுல்லா வச்சு பயன்படுத்துறோம், வால்யூம்லாம் ஃபுல்லா வச்சு யூஸ் பண்றோம் அப்படினா கொஞ்ச நாள்லயே அந்த IC வந்து அடியாயிடும். நீங்க எப்பவுமே மீடியமா வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த IC-ய வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்றது. சோ அந்த இந்த IC-யோட அது என்ன சொல்றாங்களே இப்போ இந்த ஐசியோட பின் அவுட் பார்க்கணும் அப்படினா சொல்லிட்டு ஒரு தனி PDF இருக்கும்ல. இந்த ஐசியோட மொத்த டீடைலுமே வந்து போட்டுருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஐசியோட மொத்த டீடைலுமே வந்து போட்டுருப்பாங்க PDF-ஆ. சோ அதுக்குள்ளேயே வந்து அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஐசியும் பாத்தீங்கன்னா 150 வாட்ஸ் ஜெனரேட் பண்ணும். பட் நீங்க வந்து 100 வாட்ஸ் வச்சு யூஸ் பண்ணாலே நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அப்ப 100ன்றப்ப இந்த ஒரு ஐசி 200 வாட்ஸ் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதை வச்சு யூஸ் பண்ணா நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சொல்றது அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஓரளவு மீடியம். நம்ம அதுக்கும் கீழ யூஸ் பண்ணா இந்த IC வந்து ரொம்ப நல்லாவே ரொம்ப நாளைக்கும் தாங்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50 வச்சு 100 வாட்ஸ். சோ 100 வாட்ஸ்க்கு இந்த IC யூஸ் பண்ணோம் அப்படினா இந்த IC ரொம்ப நாளும் தாங்கும், நல்லாவும் இருக்கும். சோ இந்த வாட்ஸை வச்சு எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த IC ல இருந்து வாட்ஸ் வந்து எப்படி போகுது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் டீப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த IC-யை யூஸ் பண்றோம். இந்த IC-க்கு இன்புட் வந்து 24024 கொடுக்கலாம். அப்படியே 30030 கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ எப்படி வேணா கொடுக்கலாம். இப்போ இந்த கொடுக்குறோம் அப்படினா இந்த IC வந்துட்டு 30030 கொடுக்குறேன். ஒரு 5 ஆம்ப் கொடுக்குறேன்னா எனக்கு எவ்வளவு வாட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? 150 வாட்ஸ் கிடைக்கும். சோ அப்படியே இன்டு பண்ணனும். சோ இந்த வாட்ஸ்னா என்னன்றது உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும். வோல்டேஜையும் கரண்ட்டையும் நம்ம பெருக்கணும்னா கிடைக்கிறது தான் வாட்ஸ். அப்ப இதால ஜெனரேட் பண்ணக்கூடிய வாட்ஸ் பாத்தீங்கன்னா 150 வாட்ஸ். இப்போ நான் இத கொடுக்கிறது எவ்வளவுன்னு சொல்லிட்டேன். சோ ட்ரான்ஸ்ஃபார்மர் எந்த மாதிரி யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டேன். இதுல இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். இதுல இருந்து எடுக்கிற அவுட். சோ அவுட் வந்து ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் அப்படின்றப்ப நம்ம இதுல இருந்து 150 வாட்ஸ் எடுத்தனா நம்ம 150 வாட்ஸ்னா 200 வாட்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கிட்டா பெஸ்ட். சோ 200 வாட்ஸ் ஸ்பீக்கர் ஒன்னு வச்சிட்டோம். சோ இதான் பாத்தீங்கன்னா மொத்த கனெக்ஷன். ட்ரான்ஸ்ஃபார்மர் நடுவுல இந்த மாஸ்ஃபெட்ல இருந்து வர அவுட்புட். சோ இந்த மாஸ்ஃபெட்டுக்கு மட்டும் இது பொருந்தாது. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா STK-வுக்கும் பொருந்தும். இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா மத்த ICs-க்கெல்லாம் பொருந்தும். சோ மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த மாஸ்ஃபெட் எப்படி பயன்படுத்துறாங்க, இந்த மாஸ்ஃபெட்ல இருந்து எவ்வளவு வாட்ஸ் வருது, இந்த வாட்ஸ்னா என்ன, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ் வந்து எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்குறது பத்தி ஓரளவு உங்களுக்கு சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த மாஸ்ஃபெட்டுக்கும் மத்த ஐசிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட்புட்ல சொல்றேன். இந்த மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணி வர ஆடியோ குவாலிட்டியும் மத்த இந்த STK இந்த மாதிரி ஐசி யூஸ் பண்ணி வர ஆடியோ குவாலிட்டிக்கும் கண்டிப்பா டிஃபரண்ட் இருக்கு. இந்த மாஸ்ஃபெட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி வரக்கூடிய ஆடியோ குவாலிட்டில கொஞ்சம் ஸ்மூத்தினஸ் இருக்கு. அதாவது கொஞ்சம் ஸ்மூத்தா ஒரு மாதிரி இருக்கும். STK அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பஞ்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டப்பு டிப்புன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு இந்த ரெண்டு இந்த மைனூட் டிஃபரண்ட் தான். மத்தபடி பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் அவ்வளவு டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. ஆடியோ குவாலிட்டில இந்த ஸ்மூத்னஸ் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்ஃபெட்ல இருக்கும். STK-ல அந்த அளவு ஸ்மூத்னஸ் இருக்காது. சோ அவ்வளவுதான். நான் கண்ட வரைய மத்தவங்க என்னன்னு தெரியல. சோ நான் போட்டு பார்த்த வரைய அந்த ஒரு டிஃபரன்ஸ் நான் கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா? சோ இந்த மாஸ்ஃபெட்னா என்ன, இந்த மாஸ்ஃபெட் எங்க எப்ப பயன்படுத்துறாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க எப்ப பயன்படுத்தணும்னு உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். சோ எப்பயுமே வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பீக்கர் யூஸ் பண்ண போறீங்கன்ற ஒரு ஐடியா முன்னக்கூடியே இருக்கணும். அந்த ஸ்பீக்கருக்கு எவ்வளவு வாட்ஸ்னு கால்குலேட் பண்ணி அந்த ஸ்பீக்கருக்கான IC என்ன யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதும் ஒரு கால்குலேஷன் நீங்க பண்ணி வச்சிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் எந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டா கரெக்ட்டா இருக்கும்ன்ற கால்குலேஷன் முன்னக்கூடியே பண்ணிடணும். சோ இந்த மூணு விஷயமும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ண போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ தெரிஞ்சிருந்தா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்றதுக்கு முன்னாடி ஓரளவு ஐடியா கிடைச்சிடும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் போட்டு தரோம் அப்படின்னா எவ்வளவு வரும், இந்த ஐசிக்கெலாம் எவ்வளோ வரும், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எவ்வளோ வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் செட்டு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா ஓகே, அவங்களே வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான பட்ஜெட்டும் போட்டு இந்த பட்ஜெட் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்றதும் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு கையில் காசு நிற்கலை, உங்களுக்கு லாபமே இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணியே வேஸ்ட். ஸோ உங்களுக்கு இந்த மாஸ்பெட்டை பற்றி கொஞ்சம் நிறையாவே விளைக்கிறப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐசியை பற்றி போடணும், வேறு ஏதாவது ஐசியை பற்றி கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அந்த ஐசியை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.